السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நடைபெற்று வரக்கூடிய எங்களுடைய இந்த தஜ்வீத் வகுப்பில் நேற்றைய வகுப்பில் நாம் சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்களை பார்த்தோம். அதாவது குர்ஆனில் எங்கெல்லாம் சுக்குன் செய்யப்பட்ட நூனும் தன்வீனும் வருகிறதோ அதற்கு பின்னால் வரக்கூடிய அரபு எழுத்துக்களில் 28 எழுத்துக்களை வைத்து 4 சட்டங்கள் வரும் என்று நாங்கள் பார்த்தோம். அதுல முதலாவது சட்டம் இத்காம், இணைத்து ஓதுதல். அந்த இணைத்து ஓதுதலில் எந்தெந்த எழுத்துக்களை நாங்கள் ராகத்தோடு இணைத்து ஓத வேண்டும், எந்த எழுத்துக்களை ராகம் இல்லாமல் இணைத்து ஓத வேண்டும் என்பது சம்பந்தமாக உதாரணங்களோடு நாம் தெளிவாக நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் அதே சுக்குன் செய்யப்பட்ட நூனை அடுத்து வரக்கூடிய இன்னும் 6 எழுத்துக்கள், அந்த 6 எழுத்துக்கள் வருகின்ற பொழுது நாம் எவ்வாறு ஓத வேண்டும் அதைத்தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய பெயர் இல்ஹார். இல்ஹார் என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, வெளியாக்கி ஓதுதல். உள்ளதை உள்ளபடி எந்த ஒரு ராகத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பதை இருக்கிற மாதிரியே உச்சரிச்சு ஓதுறது தான் இல்ஹார் என்பது. வெளியாக்கி உள்ளதை உள்ளபடி ஓதுதல் என்பது இல்ஹாருடைய கருத்து. இல்ஹாருடைய எழுத்துக்கள் மொத்தம் 6. இந்த எழுத்துக்களையும் நாங்கள் மனனமிடணும். முதலாவது ஹா, இரண்டாவது ஹா, மூன்றாவது ஐன், நாலாவது கைன், அடுத்தது ஹா, அடுத்தது ஹம்சா. இந்த 6 எழுத்துக்களும் இல்ஹாருடைய எழுத்துக்கள். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் இந்த 6 எழுத்துக்களும் வருகின்ற பொழுது, அல்லது நம்ம படிச்ச மாதிரி தன்வீன், அதற்கு பின்னால் இந்த 6 எழுத்துக்களும் வருகின்ற பொழுது எந்த கூடுதலும் எந்த குறைத்தலும் இல்லாமல் நூனுடைய உச்சரிப்பை அப்படியே நாங்கள் உச்சரித்து ராகம் இல்லாமல் ஓதுவதுதான் இல்ஹார். இப்ப உதாரணத்தை பார்த்தா எங்களுக்கு விளங்கும். ஹாக்கு உதாரணம் ஃபஸல்லிலி ரப்பிக வன்ஹர். ஃபஸல்லிலி ரப்பிக வன்ஹர். இதுல எங்க இருக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூன்? வன்ஹர்ல வரக்கூடிய நரி சுக்குன் செய்யப்பட்ட நூன். அடுத்தெழுத்து எது வருது? ஹா. நூனுக்கு அடுத்தெழுத்து ஹா. அப்ப இவ்விடத்தை எப்படி ஓதணும் என்றால் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். வன்ஹர் வன்ஹர் என்று நீட்டினா பல ராகம் எடுக்க கூடாது. உள்ளதை உள்ளபடி ஓதணும். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். வன்ஹர். அப்ப இவ்விடத்துல நம்ம நேத்து பார்த்தோம், சுக்குன் செய்யப்பட்ட நூன் ஒரு வசனத்தின் கடைசியில் வந்து இத்காமுடைய எழுத்து இன்னும் ஒரு வசனத்தின் ஆரம்பத்தில் வர வேண்டும் என்று பார்த்தோம். ஆனா இல்ஹாருக்கு அப்படி அல்ல. ஒரே வசனத்திலும் ரெண்டும் வரலாம், அல்லது ஒரு வசனத்தில் முடிஞ்சு அடுத்த வசனத்திலும் வரலாம். இங்க பாருங்க, இந்த உதாரணத்துல இங்க சுக்குன் செய்யப்பட்ட நூன் முடியுது, அடுத்த வசனத்துல ஆரம்பிக்குது. இந்த வசனத்துல ஒரே வசனத்துக்குள்ள ரெண்டும் பக்கத்துல வருது, எப்படியும் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது ராகம் இல்லாமல் வெளிப்படுத்தி ஓதுதல். இரண்டாவது எழுத்து ஹா. வ அம்மா மன் ஹஃபத் மவாசினு. இங்க சுக்குன் செய்யப்பட்ட நூன் நாய். இரண்டாவது எழுத்து ஹா வந்தி. எப்படி ஓதுறது? வ அம்மா மன் ஹஃபத். வ அம்மா மன் ஹஃபத். மன்ன உச்சரிக்கணும், ஹஃபத்தையும் உச்சரிக்கணும், நீட்டக்கூடாது. வ அம்மா மன் ஹஃபத் என்ற ஒரு ஓதுனா பல அவடத்தை ராகம் எடுக்க கூடாது. وَأَمَّا مَنْ خَفَّتْ. மூன்றாவது உதாரணம் ஐன். خَلَقَ الْإِنسَانَ مِنْ عَلَقٍ. சுக்குன் செய்யப்பட்ட நூன் ஐன்ல வந்து. அப்ப பாருங்க, எல்லாமே சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து வார எழுத்த வச்சுதான் சட்டம். அப்ப குர்ஆன்ல நம்ம ஓதும் போது சுக்குன் செய்யற எழுத்தை கண்டால் அதுக்கு பின்னால வார எழுத்து என்னங்கிறது விளங்கினா தான் சட்டத்தை அப்ளை பண்ணலாம். அப்ப அந்த எழுத்து எங்களுக்கு இது இல்ஹாருடைய எழுத்து, இந்த 6ங்கிறது பாடம் இருக்கணும். அல்லது இத்காமுடைய எழுத்து 6, அப்ப இவிடத்தை ராகமா ஓதணும், ராகமா ஓதக்கூடாது. இவிடத்தை இல்ஹாருடைய எழுத்து இந்த ஐன், எனவே இவிடத்தை ராகம் எடுக்க கூடாது, அப்படியே ஓதணும்ங்கிறது விளங்கணும்டா இந்த 6 எழுத்தையும் பாடமாக்கணும். அப்ப
ஹலக்கல் இன்சான மின் அலக். ஹலக்கல் இன்சான மின் அலக். மின் அலக்ன்னு நீட்டக்கூடாது. ஹலக்கல் இன்சான மின் அலக். மின் அலக் உள்ளதை உள்ளபடி ஓதணும். நாலாவது நுசுலம் மின் கஃபூரிர் ரஹீம். சுக்குன் செய்யப்பட்ட நூன் கைன்ல ஆரம்பிக்குது. அப்ப நுசுலம் மின் கஃபூரிர் ரஹீம். மின் கஃபூரிர் ரஹீம். மின் கஃபூர் என்று ஓதுனா பிழை. நுசுலம் மின் கஃபூரிர் ரஹீம் இப்படி ஓதணும், உள்ளதை உள்ளபடி. அடுத்தது ஹா. மா அக்னா அன்ஹு மாலுஹு. மா அக்னா அன்ஹு. அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் மின்ஹு. இதெல்லாம் சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து நஹாவந்தி. அப்ப அன்ஹு அன்ஹு என்னப்பல நுசு மா அக்னா அன்ஹு மாலுஹு. அன்ஹு மாலுஹு உள்ளதை உள்ளபடி உச்சரித்து ஓதணும். அடுத்தது ஹம்சா, அதாவது அலிஃப். ஒரு வசனத்தில் சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்து அடுத்த எழுத்து அலிஃபாக வரும் பொழுது அதையும் உள்ளதை உள்ளபடியே ஓத வேண்டும். மின் அஹ்லில் கிதாப். மின் அஹ்லில் கிதாப் இந்த நூனை நம்ம உச்சரிக்கணும் நல்லா. மின் அஹ்லில் கிதாப். மின் அஹ்லி என்று நீட்டக்கூடாது, பிழை. மின் அஹ்லில் கிதாப். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு உதாரணம். இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் தன்வீனுக்கு. துஸ்கா மின் ஐனின் ஆனியத்தின். இதுல எங்க இருக்கு தன்வீன்? இந்த வந்து துஸ்கா மின் ஐனின். ஐனின் சுக்குன் செய்யப்பட்ட நூல்ல முடியுது. அடுத்தெழுத்து எதுல ஆரம்பிக்குது? ஹம்சா, கடைசி எழுத்து. அப்ப இவடத்தை எப்படி ஓதுற? துஸ்கா மின் ஐனின் ஆனியா. ஐனின் ஐனின்ங்கிறத உச்சரிக்கணும். துஸ்கா மின் ஐனின் ஆனியா. ஐனின் ஆனியான்னா பிழை, நீட்டக்கூடாது. துஸ்கா மின் ஐனின் ஆனியா. அப்ப இது இல்ஹார். இல்ஹார் என்றால் ராகம் இல்லாமல் இருக்கின்ற எழுத்துக்களை உள்ளதை உள்ளபடியே உச்சரித்து ஓதுதல். இது விளங்கிட்டா? அப்ப நேரத்தோட பார்த்தது இதகாமுடைய எழுத்துக்கள் 6. அதுல 2 சட்டம். 4 எழுத்துக்களை சேர்த்து ராகம் ஓத வேண்டும், 2 எழுத்துக்களை ராகம் இல்லாமல் ஓத வேண்டும் சேர்த்து. இன்றைக்கு படிச்சுக்கிறது நம்ம இல்ஹார். அதுவும் 6 எழுத்து. சுக்குன் செய்யப்பட்ட நூனை அடுத்து அந்த 6 எழுத்துக்கள் வந்தாலோ அல்லது தன்வீனை அடுத்து அந்த 6 எழுத்துக்கள் வந்தாலோ உள்ளதை உள்ளபடியே நூனுடைய உச்சரிப்பையோ தன்வீனுடைய உச்சரிப்பையோ அப்படியே உச்சரிச்சு வெளியாக்கி ஓதுதல். அடுத்த சட்டம் தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அது ஒரு எழுத்து வார சட்டம், இக்லாபுடைய சட்டம். அதை மட்டும் பார்த்து முடிப்போம். இதை நீங்க ஓதி ஓதி குர்ஆன்ல அப்ளை பண்ணா மட்டும்தான் இந்த சட்டங்கள் விளங்கும். இன்றைக்கு படிச்சு போட்டு நாளைக்கு பார்த்த மனுஷனா விளங்காது. இக்லாப் என்றா மாற்றுதல் அல்லது புரட்டுதல் என்று கருத்து. இதனுடைய எழுத்து ஒரே ஒரு எழுத்து, பா மட்டும்தான். இக்லாபுடைய எழுத்து பா. பாருங்க, இப்ப உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கும். மின் பைனி ஐதீஹிம், அதாவது இக்லாபுடைய சட்டம், சுக்குன் செய்யப்பட்ட நூனை அடுத்து பா என்கின்ற எழுத்து வந்தால் இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனை மீமாக மாற்றி ஓத வேண்டும். சுக்குன் செய்யப்பட்ட நூனை மீமாக மாற்றுதல், அதான் இக்லாப். மாற்றுதல் அல்லது புரட்டுதல். இதுக்கு குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், இந்த பா சுக்குன் செய்யப்பட்ட நூனை அடுத்து பா வார இடத்துல விடத்தை சின்னதா ஒரு மீன் போட்டிப்பாங்க. அதே தான் நம்ம அந்த வகுஃபுடைய சட்டத்துல பார்த்தோம். இப்படி மீன் வந்தா நிப்பாட்டி ஓத வேண்டும், இப்படி மீன் வந்தால்
இது இக்லாபுடைய மீம், புரட்டி ஓதுற மீம். அப்ப இதை எப்படி நம்ம ஓதுற? மின் பைனி என்று ஓதுனா பிழை. இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூண்ட உச்சரிப்பை இந்த மீம்ல குத்தி மிம்பைனி ஐதீஹிம் அப்படி ஓதும் போது நம்ம நேத்து படிச்ச சட்டம் விடத்தை உண்ணா செய்ய வேண்டும். உண்ணாண்டா என்ன? அடி மூக்குல இருந்து அந்த ங்கிற சத்தம் வரணும், ராகம் எடுக்க வேண்டும். அப்ப மிம்பைனி ஐதீஹிம், மிம்பைனி ஐதீஹிம், மிம்பைனி ஐதீஹிம். அந்த மீமாக மாற்ற வேண்டும் நூனை. இரண்டாவது ராகம் எடுக்கணும். இவ்வளவுதான் இக்லாபுடைய சட்டம். குர்ஆன்ல நீங்க எங்க பரட்டினாலும் இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனை அடுத்து பா வந்தால் இக்லாபுடைய சட்டம், ஒரே ஒரு எழுத்து. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 28 எழுத்துல 6 6 12 எழுத்து, 1 13 எழுத்து நம்ம பார்த்துட்டோம். மீதம் 15 எழுத்து இருக்கு. அது இஹ்ஃபாவுடைய சட்டம். இஹ்ஃபாவுடைய சட்டத்துக்கு இன்னும் 15 எழுத்துக்கள் இருக்கிறது. நாளை இன்ஷா அல்லாஹ் அந்த இஹ்ஃபாவுடைய சட்டத்தையும் பார்த்தோம்னா எங்களுக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுடைய சட்டம் முடியுது. அதுக்கு பிறகு சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டம் அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். எனவே கேட்ட விடயங்களை ஞாபகத்தில் வச்சு இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் போட்டு காட்டுங்க. இந்த வீடியோக்கள் இப்படி தெளிவாக விளங்கப்படுத்தினா தான் விளங்கும் பிள்ளைகளுக்கு கூட. மதரசாக்கள்ல கூட நாங்க கடுமையாக கஷ்டப்படுத்தி விளங்கப்படுத்தியும் விளங்காத பிள்ளைகளும் இருக்கு. எனவே இப்படியான வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதனால் இதல்ல எத்தனையோ மொழிகள்ல வீடியோக்கள் இருக்கு. என்ன மொழியில விளங்குமோ அந்த மொழியில போட்டு காட்டினால் அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயமாக புரியும். எனவே இது பதிவு செய்யப்படுது. அந்த வீடியோக்கள் எங்களுடைய முகநூல்ல எல்லாம் போடப்பட்டு அதை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை போட்டு காட்டினா அவர்களும் குர்ஆனை மிகச்சரியாக ஓதுவதற்கு இது காரணமாக அமையும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாம் தொடர்ந்து இஹ்ஃபாவுடைய சட்டத்தை பார்ப்போம். அதோடு எங்களுடைய நூனுடைய சட்டம் முடிகிறது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.